தேர்தலுக்கு தேர்தல் தேமுதிகவின் செல்வாக்கு சரிந்து கொண்டே வருகிறது. அதனை இன்றைய தேர்தல் முடிவுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. 2006ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட தேமுதிக தனித்து நின்று 12% வாக்குகளை பெற்று அனைவர் மத்தியிலும் தனது செல்வாக்கை நிரூபித்தது. மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி என்று கூறி வந்த விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து களமிறங்கினர். அப்போது எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் வகையில் தேமுதிக வெற்றி பெற்றாலும் அக்கட்சியின் வாக்கு சதவிகிதம் 7.8% குறைந்தது. இதற்கடுத்து 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரசுடன் இணைந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் விஜயகாந்த். ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் தேமுதிக படுதோல்வி அடைந்தது. தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் 2.4% குறைந்தது. இந்நிலையில் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளின் சட்டப்பேரவை தேர்தலிலும் தேமுதிக டெபாசிட்டை இழந்து மிக குறைவான வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளது.